வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ தெறிக்க விடலாமா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆ விஷால், அருண், ரயான் 3 பேர்ல யார் வெளியில போறாங்க? இல்ல 2 பேர் வெளியில போறாங்களா? முதலிடத்தை நோக்கி ராணுவம் நகர்ந்துட்டு இருக்காரா? ஏன்னா ஓட்டிங்ல வந்து சூப்பரான அப்டேட்ஸ் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அத நான் கடைசியில சொல்றேன். ஏன்னா ராணுவம் வந்து மெதுவா அப்படியே மேல போயிட்டே இருக்காரு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட வோட்டிங் லிஸ்ட்டுக்கும் இப்போதைக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ தீபக் முதல் இடத்துக்கு போய் ராணுவ 2வது இடம், இவங்க ஜாக்குலின் 3வது இடமா? ஏன்னா ஜாக்குலினுக்கு வேகமா பெர்சன்டேஜ் குறைஞ்சுகிட்டே இருக்கு. அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஜாக்குலின் வந்து அங்க ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 ஓட வீக் 13 வீக் 13 தானே? ஆமா. வீக் 13 ஸோ முதல் நாள் ஓட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதுல ராணவ் வந்து கலக்கின்னு இருக்காப்லங்க. ஆமா. ஓட்டுல வந்து நம்பர் 1க்கு வரப்போறாரு. அப்ப ஏன் ஜாக்குலினுக்கு ஓட்டு குறையுது? அப்ப ராணவ் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான். ராணவ் வந்து தனியா கண்ணாடி கிட்ட பேசினாரு. அதனால நாங்கலாம் ஓட்டு போட போறோம் அப்படிங்கிற போறாங்களா? ஸோ அபிஷியல் ஓட்டிங் நாளைக்கு ஒரு 3, 4 மணிக்கு கிடைச்சிரும். அதுல வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுவோம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ராணவுடைய ஓட்டிங்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. அதுவும் செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் புதன்கிழமைலாம் அவர் நம்பர் 1க்கு வந்துருவாரு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வருது. அது எப்படி? ராணா என்னதான் பண்றாரு அப்படி அப்படின்னா, ஸோ அங்க வந்து பிஆர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சில செய்திகள் வருது. இப்ப பிஆர் ஒர்க் பண்ணா அவ்வளவு ஓட்டு கிடைக்குமாப்பா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதுவுமே வந்து நமக்கு ஒரு கேள்வியை தருகிறது அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு ராணவ் அவர்களோட வோட்டிங் மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் வரப்போகுது. ஆனா அது அடுத்த வாரம் வருமா அப்படிங்கிறது தெரியல. பட் இப்ப வந்து ராணவுக்கு நல்ல வோட்டிங் இருக்குது அன்அஃபிஷியல்ல. அதுக்கு என்ன வேணா காரணமா இருக்கட்டும். பட் அது அந்த அளவுக்கு அது பண்ண முடியுமா? அப்படிங்கிறதும் நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். ஆ இது வந்து இது என்னத்த நான் சொல்லி போங்க. அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் சி நாளைக்கு வரப்போற நிகழ்வுகள அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஜாக்குலினுக்கு பெருசா வோட்டிங் இல்லையேங்க. அவங்க எப்படிங்க 2வது இடத்துக்கு வருவாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதேபோல தீபக்குக்கும் பெருசா ஓட்டு இல்ல. ஏன்னா, இப்ப நீங்க எல்லாரோட வோட்டிங்க அப்படி எடுத்து பாத்து நம்ம கடைசியில பார்ப்போம். அன்அஃபிஷியல் வோட்டிங் எடுத்தீங்கன்னா, அது வேற மாரி தான் போயிட்டு இருக்கு. என்னடா இது இப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ அதேபோல கடைசி 3 இடத்துல இருக்கிற விஷால், அருண், ரயான் அண்ட் மஞ்சரி. மஞ்சரியுமே கீழ தான் இருக்காங்க. பட் முத்துவோட ஃபேன்ஸ் ஓட்டு போட்டு அவங்கள 4வது இடத்துக்கோ, 5வது இடத்துக்கோ கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தெரியும். ஸோ விஷால், அருண், ரயான் இந்த 3 பேர் தான் லாஸ்ட் 3 இடத்துல இருப்பாங்க அப்படின்னு தோணுது. இந்த வார கடைசியில. பட் இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் வேற மாரி இருக்கு. அத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அருண் வந்து டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிப்பாரா? ஏன்னா இன்னைக்கு வந்து அருணும், ரயானும் தான் 2, 2 பாயிண்ட் எடுத்தாங்க. பட் நாளைக்கு வந்து சௌந்தர்யாவும், ரயானும் நல்ல பெர்சன்டேஜ்ல அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னா, 5 4 3 கேமோ 4 கேமோ 3 கேம் பண்ணிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அந்த 3 கேம்லயும் அவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது 2 டீமா போனாங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த மாரி போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதேபோல நாளைக்கு வந்து சூப்பரான கேம்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பிளைண்ட் ஃபோல்டா பண்ண கேம பண்ணாங்க. பிளைண்ட் ஃபோல்ட் வந்து கொஞ்சம் நெறைய பேருக்கு போர் அடிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அது நம்முடைய தப்பு கிடையாது இல்லையா? அதனால அதுல என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதேபோல நாளைக்கு நடக்க போற சம்பவங்கள் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஆ என்ன சொல்றது? ஒரு தவறான கருத்து இருக்கு. என்ன தவறான கருத்து அப்படின்னா, ஜாக்குலின் வந்து 3ஆம் இடத்துல தான் இருக்காங்க. பட் ஆனா இது வேற மாரி போகுது. அதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிறது தெரியல. பட் இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க. ராங்கான விஷயங்கள் இருக்கு. என்ன ராங்கான விஷயங்கள் அப்படின்னா, அ விஷால், அருண், ரயான் இந்த 3 பேர்ல யாராவது 2 பேர் போவாங்க அப்படிங்கிறது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரயானும், விஷாலும் வெளில போகலாம். இவங்க 2 பேர்ல யாராவது டிடிஎஃப் வின் பண்ணா உள்ள இருப்பாங்க. இல்லாட்டி வெளியில போயிருவாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ விஷாலுக்கும், ரயானுக்கும் மிக குறைவான வாக்குகள் இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு கணக்கு போடுறாங்க. பட் அத பார்ப்போம். போக போக தெரிஞ்சிரும். பட் இங்க மேல இருக்கிற ஜாக்குலின், தீபக், ராணவ் இந்த 3 பேருக்குள்ள வோட்டிங் வந்து மிகப்பெரிய அளவுல வித்தியாசங்கள் இல்ல. 0.1% தான். அ 1% தான். அதுல என்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்ததாக கன்டென்ட்க்குள்ள போவோம். ரயான் 7.84% ஓட்டுல 8வது இடத்துல இருக்காரு. 10,896 ஓட்டு வாங்கியிருக்காரு. மஞ்சரி 15,595 ஓட்டு 7ஆம் இடத்துல இருக்காங்க. அதாவது கடைசி இடத்துல இருக்க ரயானுக்கும்,
அதுக்கு அடுத்த இடத்துல 7வது இடத்துல இருக்க மஞ்சரிக்கும் ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ஓட்டு வித்தியாசம். ஸோ இது ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஆனா மஞ்சரிக்கும் விஷாலுக்கு இருக்கிற ஓட் டிஃபரன்ஸ் வந்து வெறும் 200 ஓட்டு தான் வித்தியாசம். இதுதான் மஞ்சரி வந்து 15,595 ஓட்டு, விஷால் வந்து 15,712 ஓட்டு. கிட்டத்தட்ட ஒரு 120 ஓட்டு தான் வித்தியாசம் இல்லையா? விஷால் வந்து 6வது இடத்துல இருக்காரு. அருண் 11.59%, 16,098 ஓட்டு. ஸோ இவருக்கும் அருணுக்கும் வந்து 400 ஓட்டு தான் வித்தியாசம். ஸோ இந்த 4 பேருமே ரிஸ்க்ல தான் இருக்காங்க. 4 பேருமே ரிஸ்க்ல தான் இருக்காங்க. அருண், விஷால், மஞ்சரி, ரயான். இந்த 4 பேர்ல யாரு எந்த 2 பேர் வேணாலும் வெளியில போலாம் அப்படின்னு தோணுது. 4வது இடத்துல 12.78%, 17,856 ஓட்டு பவித்ரா வாங்கியிருக்காங்க. 3வது இடத்துல 14.74%, 20,502 ஓட்டு வாங்கியிருக்காரு ராணவ். தீபக் 21,024 ஓட்டு. ஸோ இவருக்கும் தீபக்கும் 500 ஓட்டு தான் வித்தியாசம். தீபக் வந்து 15.13%, 21,024 ஓட்டு வாங்கியிருக்காரு. ராணவ் 20,502 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் 500 ஓட்டு தான் வித்தியாசம். அதே போல அப்படியே அடுத்தது ஜாக்குலின் போனீங்கன்னா ஜாக்குலினுக்கும் தீபக்கும் வெறும் 300 ஓட்டு தான் வித்தியாசம். 350 ஓட்டுன்னு கூட வச்சுக்கோங்களேன். 15.37%, 21,349 ஓட்டுல இருக்காங்க ஜாக்குலின். ஸோ இந்த மேல இருக்கிறவங்களுக்கும் அந்த வித்தியாசம் மிக குறைவா இருக்கு. கீழே இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் அந்த 3 பேருக்கு அருண், விஷால், மஞ்சரிக்கும் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு. ரயன் எங்கேயோ இருக்காரு. ரயன் டிடிஎஃப் ஜெயிக்கல அப்படின்னா ரயன் வில் பி அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. டிடிஎஃப் வின் பண்ணுவாரா ரயன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் விஷால் அல்லது ரயான் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போவாங்க. டபுள் எலெக்ஷன் இருந்தா 2 பேருமே போயிருவாங்க. விஷால் அண்ட் ரயான் 2 பேர் தான் போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேல பெட்டி எடுத்துருவேன்னு விஷால் சொன்னாரு. பெட்டி எடுக்கிற அளவுக்கு அவர் அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அருண் வந்து டாப் 5ல வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ராணவ் அவருக்கு மேல போயிட்டாரு. அந்த 6 பேர்ல ராணவ் இருப்பார் போல தெரியுது. அது ஃபைனல் வீக்குக்கு ராணவ் இருப்பாரு. இந்த மஞ்சரி, பவித்ரா, அருண், விஷால், ரயன் இந்த 5 பேர் வந்து போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். 10 பேர் இருக்காங்களா அதுல யாரோ அருண் மட்டும் மேல போவார்னு நினைக்கிறேன். இப்ப முத்து, சௌந்தர்யா, ஜாக்குலின், தீபக், ராணவ், அதுக்கு அடுத்து இவர் அருண். இதுல யாராவது டிக்கெட் ஃபினால ஜெயிச்சாங்கன்னா அவங்க உள்ள போயிருவாங்க 5வது இடத்துக்கு. அவங்க ஒருத்தர் கீழே இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலும் அருணே வந்து கடைசி வாரத்துக்கு போவாராங்கிற சந்தேகம் இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விளையாட்டு அப்படிங்கிறது வேற. இப்போ டிக்கெட் ஃபினால ஜெயிக்கிறேன்னா அருணோ ராணவோ 5வது இடத்துக்கு 5 பிளேஸுக்கு போறது கஷ்டம். ஏன்னா வேற யார் ஜெயிப்பாங்க? மஞ்சரி ஜெயிப்பாங்களா? ரயன் ஜெயிப்பாரா? அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சௌந்தர்யா ஜெயிச்சாங்கன்னா வேற யாருமே போக முடியாது. அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ ரயானும் சௌந்தர்யாவும் நாளைக்கு விளையாட போற கேம்ல டாப்ல இருக்காங்க அப்படிங்கிற செய்தி இருக்கு. ஸோ அதை பத்தி நாளைக்கு நம்ம விரிவாக பேசுவோம். நாளைக்கு காலை நமக்கு அந்த செய்திகள் வந்துடும். கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ஃபினாலில் யார் ஜெயிச்சாலுமே அந்த 5வது இடத்துல இருப்பாங்க கண்டிப்பா. முதல் 4 இடம்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்குலின், தீபக், அருண் இவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அருணுக்கு இல்ல ராணவ் இருப்பாரு. ஏன்னா ராணவ் ஓட்டு அதிகமா இருக்கு. ஸோ பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து அஃபிஷியல் ஓட்டிங் வந்த உடனே தான் நம்ம நிறைய விஷயங்களை பேச முடியும். பேசுவோம். ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிவன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. தேங்க்யூ. பை.